ஹாய் கேஸ், நான் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். எஸ், டியர் சவுஜ். இதை நம்ம இங்கே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட வாசனை எப்படி இருக்குது, இது ஏன் பீப்புளுக்கு இவ்வளோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிடா. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம பார்க்க போகிறோம்னா Dior Sauvage. இந்த பர்ஃப்யூம் வந்து ஏன் இவ்வளோ பீப்புளுக்கு பிரிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு முதல் தெரியல. அதுக்கப்புறம் சில ரிவ்யூஸ் பார்த்தேன். நானே பர்சனலாக 2-3 டீக்கெண்ட் வாங்கி செஞ்சு பொட்டமாக திறந்து வேறு லெவலுங்க, வேறு லெவல். ஸோ உங்கள் முன்னுக்கு நான் திறக்க போகிறேன். இன்னும் அதோட அவுட்டர் லேயர் கூட திறக்கல. ஸோ 3, 2, 1 அப்படின்னு Yo, Dior Sauvage. பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டகாசமான ஒரு பர்ஃப்யூம் சொல்லலாம். இது வந்து 100 ml. இது 100 ml. இது நான் வாங்கின பார்த்தீங்கன்னா ஹாஃப் ப்ரைஸ்க்கு வாங்கினேன். ப்ரைஸ் வந்து இப்போ நான் சொல்ல விரும்பல, பட் குடிச்சிக்க சொல்லணும் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து செய்யப்பட்டது. ஃப்ரான்ஸில் வந்து செய்யுது. இதுதான் அதோட பாக்ஸ். அந்த பாக்ஸ் இதோட. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அது Dior Sauvageோட ஒரு எம்ப்ளம் லோகோ மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் திறப்போம். லோகோ திறந்தாச்சு. ஜஸ்ட் மேலே ஒட்டிடுறேன் நான். ஓகே, லெட்ஸ் ரோல். நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த ஒரு ஹை ரேட் வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வச்சுருக்கிறது வந்து நம்மளோட போலோ பர்ஃப்யூம். இந்த போலோ பர்ஃப்யூம் வந்து இதுவே அரை டேங்கிட்ட வந்துருச்சு. ஸோ ஏ அப்படி லோகோ வச்சு லோகோ பார்க்க இது வந்து கிறிஸ்டியன் டியோர்னு சொன்னாங்க. இது பேர் மாற்றி இப்போ டியோர்னு வச்சுருக்காங்க. வச்சுருவோம். ஓகே, ஸோ இதான் பாக்ஸோட ஒரு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் பக்காவாக தான் இருக்குது. பாக்ஸில் பார்த்திங்கன்னா Dior Sauvage இருக்குது. இது வந்து EDP, இது வந்து EUD பர்ஃப்யூம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட போல பார்த்திங்கன்னா இது 100% பர்ஃப்யூம். இது வந்து EDP. இது வந்து 30 ml. இது வந்து 100 ml. ஸோ இது வந்து கீழே போட்டிருக்கு 100 ml எத்தனை ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ அதை சுற்றி இங்கே வேறு எதுவும் இங்கே இல்லை. இது நான் ஒன்று இப்போ கீழே பார்த்திங்கன்னா அதோட பார் கோட், அதோட கோட் போட்டிருக்கு. அதோட கோட் போட்டிருக்கு. ஸோ வேறு என்னென்ன போட்டிருக்காங்க இதில், லைக் இன்க்ரீடியன்ஸ் ஆல்கஹால், பர்ஃப்யூம் ஃப்ரெக்ரன்ஸ் லைக் எக்வா வாட்டர், லெமன் அண்ட் சினட்டோ என்ன போட்டிருக்காங்க. அண்ட் தென் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அண்ட் தென் அதோட ஒரு பார் கோட் போட்டிருக்கேன். ஸோ திறப்போம். ஸோ கைஸ், திறக்கும்போது பார்த்திங்கன்னா ஓகே திறக்கணும். அதோட டேப் வந்தீங்கன்னா வா, இதுதான் நம்மளோட Sauvage. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கேப். இதோட பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். காய்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஸ்மெல். இத்தனைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ இப்போ செய்யலைன்னா இட்ஸ் 1:24 AM. இந்த டைம் நான் ஒரு எவனாச்சும் லூஸ் மாதிரி வாசனை படுத்துவோம், நான் தான் தூங்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்காக இதை நான் செஞ்சேன். Dior Sauvage ED பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வாசம். இது கீழே பார்த்திங்கன்னா அதோட
அதோட கோட் and then அது செய்யப்பட்ட எங்கே சைஸுக்கு சொல்லிட்டு எஸ்யூஷுவலாக போட்டிருக்கு. ஒரு 100 ml பாட்டில் இது. கைஸ் ஒரு செம்ம மாஸ்க் அண்ட் மேன்லி வாசம் அது பாஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் தெரியும். இது 2 டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, மெயின்லி நான் ஏன் ஈடி பஃப் எடுத்துனா இதுக்குள்ளே இருக்கிற நோட்ஸ் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் காட்டுறேன். நோட்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். மெயின் பார்த்தீங்கன்னா இதில் சிட்ரஸ் இருக்குது. ஹை டாப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா citrus, amber, woody, aromatic, fresh, spicy, vanilla, warm, spicy, balsamic, powder and sweet. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ஆக 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 அதோட பேஸ் நோட்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். காய்ஸ் காய்ஸ் ஒரு செம்ம வாசம் காய்ஸ் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே நம்மளோட எப்படி வாசனை சூஸ் பண்ணுறது ப்ளஸ் வாசனை எப்படிலாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் மேலே அந்த ஐ பட்டன் தரேன், ஐ பட்டனை பாருங்கள், அதோட லிங்க்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, மொத்தம் இந்த டியாரில் வந்து எத்தனை வாசம் இருக்குன்னா 4 வாசம் இருக்குது. இடி பர்ஃப்யூம், இடிபி, இடிடி அண்ட் தென் அலெக்சாண்டர் கொலோன் மாதிரி. ஸோ அலெக்சாண்டர் நான் பார்த்தேன், பட் எனக்கு அது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்ததுனா பட் எடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பட் மாஸ்க் செம்மையாக இருக்குது, மைல்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டின்னர் போனீங்கன்னா அட்டகாசமாக யார் பார்த்தாலும் என்ன வாசனை பார்க்க கட்டு கேட்பாங்க. ஓகே, இது ஒரு 100 ml பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சூஸ் பண்ணேன்னா ஒரு மேல்னியான ஒரு ஸ்மெல் எனக்கு வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன். செகண்ட் பார்த்திங்கன்னா அதோட லாங்டிவிட்டி அவ்வளோ நேரம் தாங்கும். ஈஸிலி ஒரு 14 hours கிட்ட தாங்கும். இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் அடித்து இப்போ தான் பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. பட் தெரிஞ்சிருக்கும் 14 hours தாங்குன்னு சொல்கிறாங்க. 5 hours 5 6 7 8 10 ஹவருக்கு மேலே தாங்கினாலே பக்காவான ஒரு வாசனை. இது வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே அடிங்க, இங்கே அடிங்க, இங்கே அடிங்க, இங்கே உங்கள் செஸ்ட் ஏரியா இங்கே கொஞ்சம் அடிங்க. ஸோ செம்மையான வாசனை கைசது. நான் வாங்கினதுலேயே ஐ திங்க் ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அகெயின் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன்னா நம்மளோட இடிபி சவுஷ். இதுக்கு முன்னாடி இது 2 இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல நான் எதை சூஸ் பண்ண சொல்லிட்டு. ஏன்னா இவரும் வேறு லெவல், இவங்களும் வேறு லெவல். எனக்கு தெரியல நான் எதை சூஸ் பண்ண சொல்லிட்டு. மேபி ஒரு ஒகேஷ்க்கு ஒன்று போட்டு போகலாம் அந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த போலோ பர்ஃப்யூம். இதுவும் வந்து இதை பற்றி வீடியோ வந்து மேலே ஐ பட்டன் தரல பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போட்டு போகலாம். ஓகே, நீங்கள் வேலைக்கு போகிறக்காக தான் நீங்கள் இது போட்டு போகலாம், இதையும் போட்டு போகலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இதை போட்டு போகலாம். இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி பட் சாவடியாக போட்டு போகலாம் நீங்கள். மற்றபடி வெளியே எங்கே போட்டு போனீங்கன்னா இதை போட்டு போகலாம் நீங்கள். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது 2மே வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி சீசனுக்கு போட்டு போனோன்னா வின்டர், நம்ம நாட்டு வின்டரில் பட் கோல்ட் சீசன், வின்டர், ஹாட் சீசன் பார்த்திங்கன்னா சம்மர் பார்த்திங்கன்னா 2மே பக்காவாக நிற்கும். இது வந்து முக்கால்வாசி சம்மர் சீசனுக்கு ஜோக்காக வைக்கலாம் நீங்கள். இதுமே பக்கம் வைக்கலாம் கைஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், ஓ இது கைஸ் 2மே அட்டகாசமாக வாசனை. ஸோ இது நான் எங்கே வாங்கினேன்னா ஆக்சுவலி நான் சீட்டா மால் போயிருந்தேன். மலேசியா சீட்டா மால் ஒன்றுக்கு. இஃப் யூ கைஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சீட்டா மால் போனால் சீட்டா மாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஓடிடுச்சு. ஸோ ஹாஃப் ப்ரைஸ்க்கு எனக்கு தந்தாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், இது வந்து எனக்கு ஹாஃப் ப்ரைஸில் கொடுத்தாங்க. ஸோ நான் டவுட்டு தான், என்னோட ஹாஃப் ப்ரைஸ் தராங்க ஒரிஜினல் டூப்ளிகேட்டானு. பட் அவங்க சீல் அண்ட் பார்கோட்டோட ப்ளஸ் விற்கும் போது அவங்க சில ஃபார்மேஷன் சைன்லாம் எடுத்தாங்க. ஸோ அதனாலே கேஸ் நான் சொல்கிறேன், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர் இன் மை லைஃப். ஸோ இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு புது வீடியோ லைக் வேறு பர்ஃப்யூமா இல்லை வேறு ஏதாச்சும்
ஸ்டைல்ஸ் பற்றி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் ஒரு வீடியோ செஞ்சு கொடுப்பேன். இப்போதைக்கு எனக்கு மேலே ஒரு பட்டன் தரேன், இன்னொரு பட்டன் தரேன். அது வந்து பார்த்திங்கன்னா இயர்ஃபோன் பற்றி நான் போட்டிருப்பேன். அது நிறைய வியூ வந்துட்டு எப்படி தெரியல, பட் நிறைய வியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு உங்களுக்கு எதாவது வீடியோ இது வேணும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ வாண்ட் யூ கைஸ், நீங்கள் ஒரு பேஸ் லெவல்லேருந்து ஒரு டாப் லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ கைஸ், இது ஒன்லி ஃபார் யூ. ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வாசனை ப்ரோ, நீங்கள் வாசனை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வேறு லெவல் ஆவீங்க. திஸ் இஸ் குட். நான் கிளாங்கில் இருக்கும்போது இங்கே கிளாங்கில் தேடினேன், அவங்க சொல்கிறாங்க இந்த டியோ சவுச் வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை, பிகாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னா 4 தடவை போனால் 4 தான் ஸ்டாக் முடிஞ்சிச்சு. இதே நான் பிஜிடிபி தான் வாங்கினேன். ஸோ ஹூவர் நீங்கள் கிளாங், அதாவது இந்த வீடியோ கிளாங்லேருந்து பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் கோ அவுட்டர் கிளாங். ஏன்னா கிளாங்கில் பக்சனில் இல்லை, பக்சன் வந்து ட்ரஸ்டபிள் ஏரியா, அங்கேயும் இல்லை, ஐசிடி மால்லையும் இல்லை. ஸோ நீங்கள் வேறு இடத்து தான் போகணும், லைக் கேஎல், வேறு எங்கே பிஜி அது மாதிரி மால் தான் போகணும். ஸோ கைஸ், இந்த வாசம் அப்படியே ஓடுது மண்டியில். ஸோ உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த டியோ சவுச் பற்றி தெரியும். ஓகே, இதோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரேஞ்சுக்கு சில கேட்டதாங்க, ஏஜ் ரேஞ்ச் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, யாரெல்லாம் போகிறேன்னு. இது வந்து எந்த ஏஜ் ரேஞ்ச், சில ஏஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான போகிற மாதிரி இருக்கும், சில வந்து ரொம்ப டீனேஜ் கைஸ் போக. இது பார்த்திங்கன்னா யார் வேணால் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எனி ஒன் லைக் இந்த நம்மளோட போல பர்ஃப்யூம் மாதிரி யார் வேணால் போகலாம். ஸோ யூ கேன் கேரி ஆன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது வீட்டிலே வச்சுக்கோங்க. டீக்கென் வாங்கிக்கோங்க. நான் சொன்ன ஏற்கனவே பாருங்கள், டீக்கென் சொல்லிப்பேன், மறுபடியும் வீடியோ ஐடியா பட்டன் கொடுங்க, நீ பாருங்கள், டீக்கென் வாங்கிக்கோங்க. ஸோ டீக்கென்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பஃப் பண்ணி எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபராக இருக்கும். ப்ளஸ் முடிஞ்சளவுக்கு வெளியே சன்லைட்டில் படாமல் இருக்கட்டும். உங்கள் வாசனை வெளியே சன்லைட் படாமல் இருந்துச்சுன்னா வாசனை ரொம்ப நாள் ஹார்ன் பண்ணும். ஸோ நீங்கள் டீக்கென் வாங்கிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டீக்கென் அடிச்சு நீங்கள் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ பஃப் பண்ணி நீங்கள் நினைக்கிறேன், நீங்கள் காலைல போட்டாலே நைட் வரைக்கும் தாங்கும். ஸோ ரொம்ப ஸ்வெட்டர் பெர்சன் வந்து வந்தீங்கன்னா கெட் அ டீக்கென் ப்ரோ. ஸோ அவ்வளோதான் நான் அட்வைஸ் பண்ணேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐ பட்டன் தரேன், ஐ பட்டன்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் இந்த வீடியோ ப்ரோஜனம் வரும். ஆல்ரைட், குட் நைட்.